வெர்டா செலேட்டட் ஜிங்க் 6.8%. ஜிங்க் கிளைசின் திரவம். கிளைசின் என்ற அமினோ அமிலம் கொண்டு செலேஷன் செய்யப்பட்ட திரவ வடிவிலான தெளிப்பு உரம். வெர்டா என்பது 6.8% செலேட்டட் ஜிங்க் மற்றும் கிளைசின் அடங்கிய தாவர ஊட்டச்சத்து ஆகும். இது இலை தெளிப்பு முறையில் பயன்படுத்துவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. கிளைசின் என்பது தாவரங்களில் இருந்து பிரித்து எடுக்கப்படும் ஒரு அமினோ அமிலம் ஆகும். இது தாவரங்களில் புரதங்கள், என்சைம்கள் மற்றும் வளர்ச்சி ஹார்மோன்கள் உருவாக உதவுகிறது. மேலும் கிளைசின் ஒரு சிறந்த செலேட்டிங் ஏஜென்ட்டாக வரையறை செய்யப்பட்டுள்ளது. கிளைசின் பயன்கள். கிளைசின் பயிர்களில் புரத உற்பத்தியை ஊக்கப்படுத்துகிறது. கிளைசின் ஒரு உயிரணு கெமிக்கல் ஆஸ்மோலைட்ஸ் மூலக்கூறுகளாக செயல்பட்டு தாவரங்களில் வறட்சி, உப்பு நிலை மற்றும் சுற்றுச்சூழல் அழுத்தங்களை தாங்கும் திறனை மேம்படுத்த உதவுகிறது. கிளைசின் மூலம் செறிவூட்டப்பட்ட சத்துக்கள் தாவரத்தால் வேகமாகவும் முழுமையாகவும் உறிஞ்சப்படுகிறது. வேர் பகுதியில் ஊர சத்துக்கள் எளிதாக கிடைக்க கிளைசின் உதவுகிறது. வெர்டா முக்கிய பயன்கள். வெர்டா பயிர்களில் ஆரம்பகால வளர்ச்சியை துரிதப்படுத்துகிறது. வெர்டா தெளிப்பு உரத்தில் தாவர நச்சுத்தன்மையை 100% இல்லை என்பதால் அனைத்து விதமான விவசாய மற்றும் தோட்டக்கலை பயிர்களுக்கு தொடர்ந்து பயன்படுத்தலாம். ஜிங்க் ஊட்டச்சத்து கிளைசின் கொண்டு செறிவூட்டப்பட்டதால் பயிர்களில் எளிதில் ஊடுருவும் தன்மையை பெற்றுள்ளது. ஜிங்க் மற்றும் கிளைசின் தொகுப்பு பயிர்களில் உயிரியல் செயல்முறைகளில் பிசியோலாஜிக்கல் ப்ராசஸஸ் முக்கிய பங்கு வகிக்கிறது. குறிப்பாக என்சைம் செயல்படுத்தல், என்சைம் ஆக்டிவேஷன், புரத உற்பத்தி, புரோட்டீன் சிந்தசிஸ் மற்றும் ஹார்மோன் உற்பத்தியை ஹார்மோன் புரொடக்ஷன் ஊக்கப்படுத்துகிறது. வெர்டா பயிர்களில் பூக்கும் மற்றும் காய் பிடிக்கும் திறனை மேம்படுத்தி பயிர்களில் அதிக மகசூலை உறுதி செய்கிறது. பயன்பாட்டு அளவு. இலைவழி தெளிப்பு. விதைப்புக்கு பிறகு அல்லது நடவு செய்த பின் 20ஆம் நாளில் 1.5-2 மில்லி ஒரு லிட்டர் நீரில் கலந்து பயன்படுத்த வேண்டும். அனைத்து விதமான பயிர்களுக்கும் 20 நாட்கள் இடைவெளியில் தெளிப்பு உரமாக பயன்படுத்தலாம். இயற்கை வழி விவசாயத்தில் ஜிங்க் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்கு ஓர் ஒப்பற்ற தீர்வு. விநியோகம் மற்றும் சந்தைப்படுத்துதல். பிஜி கிராப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட், மதுரை.